விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு உச்சனாக இருக்கக்கூடிய ராசிநாதன் அப்படியே திக்பலமாக வரக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்புகள் தாங்க. 10ஆம் இடத்துல என்ன சுக்கிரனுடைய வீடுல தேவையில்லாத அறிமுக அமைப்புகளை கொடுப்பாரு. ஒரு சோசியல் மீடியால எதிர்முனையில யாரோ ஒருத்தர் ஹாய்னு போடுறாருன்னா, ஆணா இருந்தாலும் ஆண், பெண்ணா இருந்தாலும் ஆண் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஓடிபி கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்கன்ற மாதிரியான ஏதாவது விஷயம் செஞ்சீங்கன்னா, எதிர்பாலினத்தை காரணமாக கொண்டு இந்த சுக்கிரனுடைய காரக அமைப்புகள்னால ஏதாவது சலசலப்புகள் வந்து தவறுகள் புரியக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்ன்றதுனால சற்று நிதானமாக இருங்க. கூடுதலாக 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபாதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழில் லாபங்கள் லேசா கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. இந்த காலகட்டத்தில் கடுமையான அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொழில் அமைப்புகளில் ஒரு மன சாந்தி இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தன்மைகளை ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகள், தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் லாபம் கண்ணில் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் 10ஆம் இடத்து சம்பந்தப்பட்டு இருக்குங்க. கூடுதலாக 10ஆம் அதிபதி அப்படியே 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. லாபம் லேசா கையில் கிடைக்கும், செலவுக்கு பணம் இருக்கும், ஒரு அளவுக்கு ரோலிங் பண்ணி நல்ல மாதிரி மாதத்தை நகர்த்திட்டங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில தாங்க இதுல இயல்பான சாதாரண B40 அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன். ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் கூட அது மோசமாக தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில ராசிநாதன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் மே மாதம் 2026 வருடம்.